கோவை சிங்காநல்லூரில் கோவை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை அறிமுகப்படுத்தி முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலருமான SP வேலுமணி சிறப்புரை ஆற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஃபார்வர்ட் பிளாக் கோவை மாவட்ட செயலர் சவுந்தரபாண்டியன் அவர்களே, மக்கள் தேசம் கட்சி மகேஷ்குமார் அவர்களே, இங்கே இருக்கக்கூடிய நிறைய சகோதரிகள் வந்திருக்கிறீங்க. குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் வந்திருக்கீங்க, விஸ்வபாரத் மக்கள் கட்சி சேர்ந்து வந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை குறித்தாக்கி நம்முடைய தொண்டர்கள், கூட்டணி கட்சியுடைய தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி, இன்றைக்கு இந்த கூட்டம் ஒரு முக்கியமான கூட்டம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்றைக்கு கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு வெற்றி வேட்பாளராக நம்முடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இங்கே நம்முடைய ராமச்சந்திரன் அவர்களை அறிவித்திருக்கார். ராமச்சந்திரனை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு இப்படிப்பா அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அவருடைய தந்தை அருமையன் சிங்கை கோவிந்தராஜன் அவர்கள் இந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கு சிறப்பான முறையில் பணியாற்றி பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தலைவருக்காகவும் அம்மாவிற்காகவும் கழகத்துக்காகவும் விசுவாசத்தோடு பணியாற்றியவர் அவருடைய தந்தை அருமையன் சிங்கை கோவிந்தராஜன். அந்த குடும்பத்திலிருந்து இன்றைக்கு நம்முடைய ராமச்சந்திரன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை நம்முடைய தலைவர்கள் கொடுத்திருக்காங்க. அவரும் உங்களுக்கு தெரியும், இந்த கட்சிக்காக சிறப்பாக பணியாற்றினார். கடைசியாக கூட பார்த்தீங்கன்னா இந்த சேலத்தில் பூரா எல்லா பக்கம் போய், ஃபஸ்ட்டு சேலத்தில் தான் ஆரம்பிச்சார் நினைக்கிறேன், எல்லா பக்கம் போய் ITVயினுடைய இந்த எல்லா கூட்டம் நடத்தினார். ஒவ்வொரு தொகுதியாக சேலத்தில் 11 தொகுதி முடித்து சேலத்தில் எடப்பாடி தான் சொன்னார், எப்போ சிங்கை ராமச்சந்திரன் நல்லா பண்ணா அப்படியாமல். அதுக்கப்புறம் தான் நம்ம போட்டோம் அந்த கூட்டத்தையே. அவரும் சொன்னாங்க, சேலம் இளங்கோ சொன்னாங்க. அப்படி ட்ரைனிங் கொடுத்து ITVங்கில் சிறப்பாக உள்ள இன்றைக்கு மற்ற கட்சியை விட சிறப்பாக ITVக்கு ட்ரைனிங் கொடுத்து சிறப்பான முறையில் பணியாற்று. அது மட்டும் இல்லை, அம்மா இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு மாநில செயலாளர் கொடுத்தாங்க, தொடர்ந்து பணியாற்று. ஆகவே இன்றைக்கு கட்சிக்கு விசுவாசம் ஒரு எளிய தொண்டனுக்கு இந்த அதிமுக ஒரு சாதாரணமாக யார் வேணும் இங்கே இருக்கிறவங்க இன்றைக்கி வேட்பாளர் ஆகிடலாம் இல்லையா? அதனால் எதிர்பார்த்தமா இன்றைக்கி எல்லாரும் பல விதமாக பேசிகிட்டு இருக்கும்போது சிங்கராஜனுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. அப்படி எதிர்காலத்தில் இந்த மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்க இங்கே வந்துடலாம், இங்கே இருக்கிறவங்க அங்கே போயிடலாம். அது அதிமுக. திமுக அப்படியெல்லாம் நடக்குமா? நடக்காது. எப்படி எடப்பாடியார் இங்கிருந்து கிளைச்செயலாளர் இன்னைக்கு பொதுச் செயலர் ஆகிட்டார், இங்கிருந்து கிளைச்செயலாளர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்டார். அதுதான் நம்முடைய அதிமுக. ஆகவே இன்றைக்கு சிங்கை ராமச்சந்திரன் இன்றைக்கு அற்புதமான ஒரு வேட்பாளர், படித்தவர், இன்றைக்கு இந்த மக்களுக்காக பணியாற்றுவார்கள். ஆகவே இந்த தொகுதியை சேர்ந்தவர், அதுதான் முக்கியம். 6 தொகுதி இருக்குது கோவை பாராளுமன்றத்தில். கவுண்டம்பாளையம் தொகுதி இருக்குது, வடக்கு தொகுதி இருக்குது, தெற்கு தொகுதி இருக்குது, பல்லடம் இருக்குது, சூலூர் இருக்குது. இந்த 5 விட்டு போட்டு உங்க தொகுதிக்கு தான் இந்த வாய்ப்பை நம்முடைய பொதுச் செயலாளர் கொடுத்திருக்கார். அப்போ நீங்க கவனமாக இன்றைக்கு அவர் MP ஆனா MP அவர் உறுதி, அது வேற. MP ஆன பின்னால் வருஷம் 6 கோடி ரூபா MP நிதி வரும். அதிகமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா பக்கம் கொடுத்தாலும் கூட உரிமையோடு நீங்க போய் அவர் பார்க்கலாம், எல்லா பிரச்சனையும் பணியாற்றுவார். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கோவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், தொழில் முதலீட்டாளர்கள், சிறு குறு தொழில், பஞ்சாலை தொழிலெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோசமான சூழல் இருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் நல்ல அனுபவம் உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே பூரா இங்கே இருக்கிறவங்க பூரா எல்லாமே சிங்கராஜனுடைய உறவினர் எல்லாம் பூரா அது சம்மந்தப்பட்டவங்க தான். ஆகவே இன்னைக்கு எல்லாமே தொழில் சரியாகும்னா சிங்கை ராமச்சந்திரன் ஜெயிக்கும். அது மட்டும் இல்லை, உங்களில் ஒருவர் தானே அவரு. ஆகவே இந்த தொகுதிக்கு சிறப்பு குறைஞ்சபட்சம் நீங்க 50,000 ஓட்டுக்கு மேல நீங்க வாங்கி தரணும். ஒவ்வொருத்தரும் சிறப்பாக பணியாற்றணும். இன்னைக்கு களத்தில் யாருக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள் சொல்லுங்க? நீங்க தான். சிங்கை ராமச்சந்திரன் ஜெயிக்கிறதுக்கு நீங்க தான், அத்தனை பேர் தான் காரணம். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஜெயராம் ஜெயிக்க வைத்தது உங்க கையில தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி சின்னச்சாமி அவர் ஜெயிக்க வச்சு உங்க கையில தான். இதுக்கு முன்னாடி சிங்கை கோவிந்தராஜன் ஜெயிக்க வச்சது நீங்க தான். எல்லாத்துக்கும் முத்தன் நிற்கும் போது அவருக்கும் அதிகமான ஓட்டு வாங்கி கொடுத்து நீங்க தான். ஆகவே இன்றைக்கு எல்லாமே உங்க கையில் இருக்கு.
ஆகவே சுழன்று பணியாற்றி நீங்கள் வந்து ரெட்டலைக்கு வாக்களிப்பது மட்டுமல்ல, வாக்குகள் சேகரிக்க வேண்டும். களத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் யார் முதன்மையான வேட்பாளர், யார் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர், யார் வெற்றி வேட்பாளர்? நம்முடைய ராமச்சந்திரன் தான், எந்த மாட்டுக்கிறது. திமுக யாரு? திமுக நிற்கக்கூடிய வேட்பாளர் யாருன்னு தெரியும். இங்க இருந்துட்டு துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு அங்க போய் நிற்கிறார். இன்னைக்கு யாராவது ஏத்துக்கிறாங்களா? திமுக ஏத்துக்குவாங்களா? திமுக 6 தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் கிடைக்கலங்க, ஒரு ஆள் கிடைக்கல போல இருக்கு. இன்னைக்கு இங்கதான் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆகவே இன்றைக்கு இந்த நிலையில நம்முடைய வேட்பாளர் தான் முதன்மையா இருக்கார். அதே போல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில அவர் நம்ம ஒரு வேட்பாளரே இல்லை. இன்னைக்கு கரூர்ல இருந்து இங்க வந்து போட்டி போனார், சட்டமன்றத்துக்கு போனார் கரூர் இருந்தார், இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து நிற்கிறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் ட்விட்டர் இதுலயே தான் அரசியல் பண்ணுவார். அதை தாண்டி இன்னைக்கு கீழே வரக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நமக்கு அவருக்கு போட்டி இல்லை. அவங்க வந்து ஒரு 3% 4% ஓட்டு அவர் மீறி வாங்கினாலும் ஒரு இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா செல்வாக்கு வந்துச்சு, ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் செல்வாக்கு வந்துச்சுன்னா இன்னொரு 5-6% வாங்கினா கூட 10% ஓட்டு வாங்கினா ஜெயிக்க முடியுமா? முடியாது. 20% வாங்கினா ஜெயிக்க முடியாது. ஆகவே இவங்க 10% ஓட்டு வாங்கினா நமக்கு கவலை இல்லை. அது களத்தில் இல்லை, போட்டிக்கு இல்லை. அப்படி தானே அந்த வேட்பாளர். நமக்கு போட்டி அதிமுக திமுக தான். அப்படி தானே? அதிமுக திமுக இது எவ்வளோ பெரிய கட்சி இது. அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 17 லட்சம் உறுப்பினர் உருவாக்கினார். அம்மா அவர்கள் 1.5 கோடி தொண்டரை உருவாக்கினார். எடப்பாடி அவர்கள் 2 கோடி உறுப்பினர் அந்த கட்சி உருவாக்கி இருக்கார். உலகத்திலேயே பெரிய கட்சி, 7வது கட்சி, இந்தியாவில் பெரிய கட்சி, தமிழகத்தில் பெரிய கட்சி நம்ம தான். நமக்கு பின்னாடி திமுக எல்லாம் இவ்வளவு உறுப்பினர் வச்சிருக்கோம். நம்முடைய ஓட்டு முழுமையா வரும். அதுக்கு மேலே பொதுமக்களுடைய ஓட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்ப இருந்தாலும் ஜெயிச்சிட்டா மக்கள் கூப்பிட்டா யார் வருவான்? யார் வருவான் மக்களுடைய பிரச்சனைக்கு? நம்முடைய எம்எல்ஏ சொன்னார் ஜெயராம், எம்எல்ஏ எல்லாம் வராட்டி பரவாயில்ல, அமைச்சர் வராட்டி பரவாயில்ல, ஜெயிச்ச கவுன்சிலரே அவனும் வரமாட்டேங்கிறாங்க, மேயர் வர மாட்டேங்கிறாங்க, தலைவர் வர மாட்டேங்கிறாங்க. அவர் பாவம் ஆளுங்கத்தில் பேசுறாரு. அவர் ஏதோ சுத்திட்டு இருக்காரு தொகுதி ஃபுல்லா, அதனால பேசிட்டு இருக்காரு எல்லா பிரச்சனையும். அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இங்கே இருக்காங்க எல்லாருமே. நம்முடைய மண்டல தலைவர் இருக்காங்க, அதுக்கு நம்முடைய சேமண்ட மேயராக இருந்தார், மண்டல சேர்மன் இருக்காங்க, கவுன்சிலர் இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்தாங்க. அவங்களும் சரி, அமைச்சராக இருந்தவங்களும் சரி, எம்எல்ஏ சரி, எல்லாம் ஒன்று தான். நம்மளும் யாராக இருந்தாலும் புறத்துல அம்மா அப்படி தான் உருவாக்கியிருக்காங்க. ஓடி ஓடியா என்ன வேணுமோ ஓடிட்டே இருப்பாங்க. எங்கே கடல ஓடி போய் நிற்பாங்க பிரச்சனையா இருந்தா. கவுன்சிலரும் சரி, அமைச்சரும் சரி, மேயரும் எல்லாம் ஒன்று தான். திமுக கவுன்சிலரையே பிடிக்க முடியாது. நீ அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். திமுக ஜெயிக்கிறவர்கள் இருப்பாங்க, எல்லாமே என்ன வேணாலும் பண்ணுவாங்க. திமுக காரன் ஜெயிக்கிறவர்கள் என்ன பண்ணுவான்? அதை பண்ற, இது பண்ற, அப்படி பண்ற, இப்படி பண்ற, கொலுசு கொடுக்குற, அது கொடுக்குற, இது கொடுக்குற, எல்லாம் பண்ணிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்க போவானே தெரியாது. அப்படிதானே? குழந்தைக்கு எப்படி கொலுசு காமிச்சு அப்படியே ஆட்டி வெற்றி பெற்றுட்டு அதுக்கப்புறம் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் நம்முடைய மேயர் வந்திருக்க வேண்டியது, நம்முடைய மண்டலத்தில் வந்திருப்பாங்க, எல்லா கவுன்சிலும் ஜெயிச்சிருக்க வேண்டியது. எல்லாம் ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சானுங்க. கொலுசை காமிச்சு அப்படி பாய்ச்சி மிஷினில் ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சானுங்க. அதுக்கப்புறம் ஆளுக்கம். இது பொது தேர்தல் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் நம்ம கவனமா இருக்கும். திமுக காரி பப்தா இருப்பான், ராஜ்குமார் வேற கட்சி இருந்தாங்க அப்படி இருப்பான், கடைசியில் அவன் வேலை செய்வான். ஆகவே நமக்கு போட்டி திமுக அதிமுக அதுதான். ஆகவே நம்முடைய பொறுப்பாளர்கள் இங்கே வந்து அத்தனை பொறுப்பு, இந்த தொகுதியுடைய பொறுப்பாளர், சிங்களூர் தொகுதியுடைய பொறுப்பாளர்கள் இருக்கீங்க. நீங்க தான் சிங்கை ராமச்சந்திரன் வெற்றி உங்க கையில் இருக்கு. மக்கள் ஓட்டு போட தயாரா இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்னது வேட்பாளர் பத்தி சொன்னேன். மக்கள் எதுக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க? திமுக 3 வருஷத்துல ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்களா கோயம்புத்தூருக்கு, சிங்களூர் தொகுதிக்கு? ஜெயராம் பேசும்போது சொன்னார், ஒண்ணுமே நடக்கல, குப்பை எடுக்கல, இது பண்ணல, தண்ணி வரல. ராதக சொன்னார், ஒரு ஃபீல்டு இருக்கக்கூடிய நல்ல வேலை செய்யக்கூடிய இப்படிதான் பேசுவாங்க. மக்களை பத்தி தெரிஞ்சவங்க, மக்களுடைய பிரச்சனை தெரிஞ்சவங்க அப்படி பேசுறாரு அவர். ஆகவே என்ன நடக்குது? எதுவுமே செய்யல, எந்த திட்டமே நடக்கல. ஒரே ஒரு திட்டம் திமுக கொண்டு வந்திருக்காங்களா சொல்லுங்க? எந்த லட்சணத்தில் இன்னைக்கு திமுக ஓட்டு கேட்டு வர்றானே தெரியல. தைரியமா வர்றான் பாருங்க. நம்மளாம் அப்படி பண்ணுவோமா? ஜெயிச்சுட்டா எத்தனை திட்டத்தை கொண்டு வரும், எப்படி பண்ணுவோம்? இன்னைக்கு 10 ஆண்டு காலத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்க. புறத்துறை அம்மா இருக்கும்போது சரி, ஆனால் எடப்பாடியா இருக்கும்போது சரி, கேட்ட திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க.
இங்க இருக்கக்கூடிய அத்தனை சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், கலெக்டர் ஆஃபீஸ் பில்டிங், எஸ்பிஎஸ் பில்டிங், அரசு மருத்துவமனை மேம்பாடு, அத்துக்கிட திட்டம், நம்முடைய ஏர்போர்ட் விரிவாக்கம், அதிகமான கல்லூரி, 6 புதிய கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துலேயே உமன்ஸ் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, தாலுக்கா, அதிகமான தாலுக்கா. இன்னைக்கு கேட்ட திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறோம். இன்னைக்கு கோயம்புத்தூரை மாற்றி அமைச்சிருக்கிறோம். இத்தனை திட்டங்களை கொண்டு வந்துட்டு உரிமையோட நம்ம ஓட்டு கேட்கிறோம். தைரியமா மக்கள்கிட்ட போய் நிற்கிறோம். நாங்கள் இவ்வளோ செஞ்சிருக்கிற ஓட்டு போடுங்க நிற்கிறேன். நெஞ்ச நிமித்திட்டு ஓட்டு கேட்கக்கூடிய தைரியம் அண்ணா திமுக தொண்டருக்கு இருக்கு. திமுக எப்படி? சரி, இதுக்கு முன்னாடி எம்பி என்ன பண்ண? இங்க ஒரு எம்பி இருந்தாங்க, பொள்ளாச்சியில் திமுக எம்பி, இங்க ஒரு எம்பி எல்லாம் இருந்தாங்க. 38 எம்பி. எம்பி யாராவது நம்ம பார்த்துக்கிறோமா? ஏதாவது செஞ்சிருக்காங்க? 5 வருஷமா ஒண்ணுமே பண்ணல, எதுவுமே செய்யல. பாராளுமன்ற சீட்டை தேஞ்சு போச்சு. பாராளுமன்றத்துக்கு போறாங்களா வர்றாங்களான்னு தெரியல. எதுவுமே செய்யாம 5 வருஷம் ஓட்டாங்க. ஆகவே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது எங்க மகேந்திரன் இருக்காரு, ஏகே செல்வராஜ் இருக்காங்க, எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக அதிகமான திட்டங்களை வாங்கிட்டு வருவாங்க. ஆகவே இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி நம்ம கோயம் மாவட்டத்துக்கு கொடுத்துருக்கோம். கேட்ட திட்டங்கள்லாம் எடப்பாடியார் கொடுத்திருக்கார். ஆகவே இன்னைக்கு எடப்பாடியார் தலைமையில் இருக்க கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். தமிழ்நாட்டுடைய உரிமையை பேசக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினராக சிங்கை ராமச்சந்திரன் மட்டும்தான் இருப்பார். பதவிக்காக இல்ல, மக்களுக்காக. ஆகவே இன்னைக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க. திமுக ஓட்டு போட மாட்டாங்க. ஏனென்றால் எந்த திட்டம் தராட்டி பரவாயில்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் அறிக்கை திமுக கொடுத்திருக்காங்க. அதாவது பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு பிரதமராகவே இவங்க திமுக தான் வர்ற மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை. எல்லாமே இவங்க பண்றதுன்னு பொய் மட்டும்தான். திமுக 520 வாக்குறுதி கொடுத்தாங்களா? 525 வாக்குறுதி கொடுத்தாங்களா? ஏதாவது உருப்படியா செஞ்சிருக்காங்களா? சட்டமன்றத்தில் கொடுத்தது, நாடாளுமன்றத்தில் அவ்வளவு கொடுத்துருக்காங்க. பொய்யா பேசியிருக்காங்க. ஆகவே மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க. அது மட்டுமல்ல, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, எவ்வளவு கரண்ட் பில் கட்டுறீங்க? எல்லாம் தாய்மார்கள் தெரியும். கரண்ட் பில் எவ்வளவு இருந்தது, இப்ப எவ்வளவு கட்டுறீங்க? சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க? பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு. ஆகவே யாரும் மக்கள் நிம்மதியா இல்ல. அரசு ஊழியரே நிம்மதியா இல்ல. அரசு ஊழியர் தெளிவா இருக்காங்க. எப்ப எடப்பாடி முதலமைச்சர் வருவார்? சட்டமன்ற தேர்தல் எப்ப வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார், மாற்று கருத்தே இல்லை. ஆகவே அவங்க எதிர்பார்த்திருக்காங்க. ஆகவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தல். நம்முடைய பொறுப்பாளர் எல்லாத்துக்கும் சொல்றோம், இந்த கட்சியில பதவி கொடுத்தாலும் அண்ணா திமுக, நீ கவுன்சிலர் கொடுத்தா அண்ணா திமுக. நிறைய பேர் முன்னாள் கவுன்சிலர் இருப்பீங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருப்பீங்க. ஆகவே பார்த்து கூட்டுறவு சங்க தலைவர்கள் இருப்பீங்க. எல்லா பதவியும் கொடுத்தது, கட்சி பதவி கொடுத்தது எல்லாம் அண்ணா திமுக. இந்த கட்சி கொடுத்தது, கட்சிக்கு விசுவாசமா நம்ம பணியாற்ற வேண்டும். நம்ம இந்த 20 நாள், 22 நாள், 23 நாள் தான் அரசியல். அவ்வளவுதான். இந்த 23 நாட்கள் தீவிரமா பணியாற்றணும். முழு கவனம் பூரா வாக்கு சேகரிப்பு. ஒவ்வொரு பூத்தா போகணும். பூத் கமிட்டி போட்டுக்கிறோம், 10 பேர் போட்டுக்கிறோம், மகளிர் குழு போட்டுக்கிறோம், பாசறை போட்டுக்கிறோம், 59 பேர் போட்டுக்கிறோம் பூத்துக்கு. இந்த பூத் கமிட்டி சேர்ந்தவர்கள் வீடு வீடா போய், மகளிர் குழு வீடு வீடா போய் உட்கார்ந்து வாக்கள் சேகரிக்க வேண்டும். ஒரு பூத்துக்கு 350 ஓட்டு. அது குறையக்கூடாது. நீங்க 500 ஓட்டு 600 ஓட்டு ஒரு பூத்துக்கு வாங்கி கொடுக்க சந்தோஷம். ஆனால் 350 ஓட்டுக்கு கீழே குறையவே கூடாது. ஒவ்வொரு வார்டு செயலாளரும் பொறுப்பாளரும் எப்படி பணியாற்ற நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். கண்டிப்பா மக்கள் தயாரா இருக்கிறாங்க ஓட்டு போடுறதுக்கு. அண்ணா திமுக எடப்பாடியா இருக்கு. அண்ணா திமுக இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்து சொல்லி போட்டு, மற்ற கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா விளம்பரத்தில் மட்டும் தான் இருப்பாங்க. மக்கள் தெளிவா இருக்காங்க. ஆகவே நீங்க ஒவ்வொரு பூத்திலையும் பூத் லெவல்ல போய் வேலை செஞ்சு ஒவ்வொரு பூத்துக்கும் 350 வாக்கு நீங்கள் வாங்கி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு, எல்லாம் நீங்க நிறைய தேர்தல் பார்த்தவங்க, புரட்சியாளர் எம்ஜிஆர் காலத்துல நிறைய சீனியர் இருக்கீங்க, மூத்தவங்க இருக்கீங்க, எல்லா தேர்தல் பார்த்தவங்க, நிறைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்து சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கீங்க. அதே போல மாநகராட்சியில் ஜெயிக்க வச்சிருக்கீங்க. அந்த மாற்று கருத்துலாம் இல்லை. இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். நம்முடைய கட்சி எதிரிகளிடம் துரோகிடம் வந்து மீட்டெடுத்து நீ பொதுச் செயலாளராக உருவாகி எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். இது நம்முடைய மரியாதை. அனைவரும் முழுமையாக பணியாற்றணும். உங்க கையில தான் இருக்கு. நீங்க போய் தயவு செஞ்சு எல்லாரும் இறங்கி பணியாற்றி இந்த கட்சி, புரட்சித்துறை அம்மா அவர்கள் நம்முடைய தலைவர் உருவாக்கிய கட்சி, அம்மா அவர்கள் வளர்த்த கட்சி, இந்த கட்சி 100 ஆண்டுகள் மேல் இருக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. 100 ஆண்டுகள் கட்சி இருக்கணும், ஆட்சி இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஆகவே தயவு செஞ்சு நீங்க பணியாற்றுங்க. கூட்டணி கட்சி அரவணைச்சு போங்க. ஒவ்வொருத்தரும் பூத் லெவலில் பணியாற்றுங்க. உங்களால் முடியும். 50,000 வாக்குக்கு மேல் வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த தொகுதியில் மட்டும் மொத்தமாக கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே ராமச்சந்திரன் விஜய். ஆகவே இங்க இருக்கக்கூடிய அத்தனையுடைய பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். இப்ப இருந்து ஆரம்பிச்சிருங்க, செயல்படுங்க.
வெற்றி உறுதி என்று கூறி இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட கழக செயலாளருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட அத்தனை பகுதி செயலாளர்கள் வார்டு செயலாளர் உட்பட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சியை நீங்க அரவணைச்சு போகணும் என்று கேட்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.